நார்மலா ஒரு யூடியூபர் அவரோட யூடியூப் ஃபர்ஸ்ட் சேலரி வந்தா என்ன பண்ணுவாரு? மிஞ்சி போனா அவருக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வாங்குவார். ஆனா இந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா? என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டே 16 ஆஃப் 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிம்மி டொனால்ட்சன், அதாங்க நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட். இன்னைக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 1 யூடியூபரா இருக்காரு வித் 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா அவரோட யூடியூப் ஜர்னி ஆரம்பிக்கும் போது அவரோட வீடியோஸ்க்கு வியூஸே வராது. டெய்லி வியூஸே வரலனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, வீட்லயும் சப்போர்ட் இல்ல. ஆனா இவர் மைண்ட்ல ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஒரு நாள் யூடியூப்ல சக்சஸ்ஃபுல் கிரியேட்டரா மாறணும்னு. டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாரு. பல வருஷம் அப்லோட் பண்ணியும் வியூஸ் இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, பெரிய லெவல் ரீச்சே கிடைக்கல இவருக்கு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் மூலியமா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. யூடியூப்ல இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்துச்சு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூடியூபோட ரெவன்யூ வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது திங்ஸ் இல்ல கார் பைக் ஏதாவது வாங்குவாங்க. ஆனா மிஸ்டர் பீஸ்ட் அப்படி யோசிக்கல. அவர் ஏர்ன் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் இன்னொரு வீடியோல இன்வெஸ்ட் பண்ணாரு. அவரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் ரெவன்யூ $10,000 எடுத்துட்டு போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுத்தாரு. அந்த வீடியோவும் செம்ம வைரல் ஆச்சு. இவர் ரேண்டமா அவரோட சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள கேம் நடத்தி அவங்கள ஜெயிக்கிறவங்களுக்கு கிவ் அவே பண்ணுவாரு. மிஸ்டர் பீஸ்ட் ஆல்சோ கிரேட் ஹியூமன். இவர் புவர் பீப்புளுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்காரு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சு கொடுத்திருக்காரு. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாம வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபரா இருக்காரு. எப்போதுமே சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணாத, அந்த சக்சஸை யூஸ் பண்ணி இதை விட எப்படி பெரிய இடத்துக்கு போலான்னு யோசி. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரை கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. மறக்காம இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.